ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆன கப்புள்ஸ் ஏன் நிறைய அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஆக்சுவலாக சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் அடுத்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரூட் காஸ் எங்கே இருந்துன்னா, சைல்டுஹுட் ட்ராமாஸ்லேருந்தே ரூட் காஸ் வருது. ஸோ சின்ன வயசுலேருந்தே பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க. ஓகே, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். பெண் பிள்ளையாக இருந்தால் ஸோ மச் ஆஃப் சோஷியல் கண்டிஷனிங் அந்த பெண் பிள்ளை மேலே போடப்படுது. ஸோ அது நிறைய இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் சடை போடணும், இப்படி தான் துணி ஆடை உடுத்தணும், எல்லாத்துலேயுமே சோஷியல் கண்டிஷனிங் இருக்குது. இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும், பெண்ணுன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டு பி லிஸ்ட்டு நிறைய லென்த்தியான லிஸ்ட்டாக இருக்குது பெண்ணுக்கு. அதே மாதிரி ஆணுக்கும் இருக்குது. ஆணுக்குமே வந்து ஒரு ஆணாக இருந்தால் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது. எல்லாருக்காகவே அவன் உழைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்குற பொசிஷன்லேயே இருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த ஆண் மேலேயும் திணிக்கப்படுது. அப்போது பெண்ணாலையும் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை சூஸ் பண்ண முடியல, ஆணாலையும் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சூஸ் பண்ண முடியல. இதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஆணுக்கு வாழ்வாதார தேவைக்கே பணம் தேவைப்படுது. அவன் என்ன ஆசைப்பட்டாலும் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நிர்பந்தம். அதனால் எந்த வேலை கிடைக்குதோ அதை சேஸ் பண்ணிட்டு மணி பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அந்த ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் அவனுக்கு ஜாஸ்தி. பெண் வந்து என்ன தான் ஆசைப்பட்டாலும், எவ்வளோ தான் அவளுக்கு கனவுகள் இருந்தாலும், நீ இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் வளர்த்துரும். கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்கா பெண். ஸோ அதனால் அவளுடைய கற்பனை கனவு கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழலில் தான் 95% பெண்கள் இருக்கும். இருந்தேன் நானும் அப்படி. ஓகேயா? ஸோ அப்போது இந்த எமோஷனல் இன்அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த எமோஷனல் இன்அவைலபிலிட்டி இருக்குது நமக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துகிட்டே அது ஸ்டெம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டெம் அவுட் ஆகிற இந்த எமோஷனல் இன்அவைலபிலிட்டியை தான் நம்ம ஃபாதர் வூன்ஸ், மதர் வூன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபாதர் வூன்ஸ் அண்ட் மதர் வூன்ஸ் என்ன ஆகுதுன்னா, எப்போ பாரு நம்ம அதையே விட்னஸ் பண்ணி வளர்ந்ததுனால டாமினேட்டிங்காக இருக்கிற ஒரு அப்பா, எல்லாத்துக்குமே டிக்டேட்டர்ஷிப் மோட்லேயே வச்சிருக்கிற அப்பா, அந்த அப்பாவை சார்ந்து வாழும் ஒரு அம்மா. ஓகே, ஸோ அப்போது இந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே அடி மிதி அப்படியே வாங்கிட்டு இந்த அப்பா கிட்ட ஃபினான்ஷியல் சொல்லி ஃபிசிக்கல் டிபெண்டன்சிலேயே வாழும்போது இதை விட்னஸ் பண்ணும்போது, அப்போ பெண் அப்படின்னா ஆண் வந்து ஆணுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் பெண் இருக்கா, ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வழியை மட்டும்தான் கொடுக்க தெரியுங்கிற பிரதிபிம்பம் நமக்குள்ளே இருக்குது. பெண்ணாக பிறந்தனாலே நம்ம இவ்வளோ விக்டிமைஸ் பண்ணப்படுறோங்கிறது இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ரூட் விடுறதுனால இது வந்து இட் இஸ் கால் இன்னர் சைல்ட் ட்ராமா. இது இந்த பெண்மை பாதிக்கப்படுறதுனால இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. இப்படிப்பட்ட ஆண்களையே நம்ம சூழல் ஃபுல்லாக பார்த்து, நம்ம குடும்பம் ரிலேட்டிவ் எல்லா இடத்துலையும் பார்த்து வளர்றனால ஆணை பற்றின பிரதிபிம்பமே ரணமாக வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா. இப்படி தான் ஒரு பெண் வந்து வளர்றான். ஆணுமே எப்படின்னா குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ சம்பாதிக்கிறதுல யார் கொண்டு போய் கொடுப்பான், அம்மாட்ட கொடுப்பான், இல்லை வைஃப்ட்ட கொடுப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு எவ்வளோ கனவு கற்பனை இருந்தாலும், எனக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காகவே உழைக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற வெறுப்பிலே தான் அவனும் இருப்பான். ஸோ அவனுக்கும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்து காசை வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெண்ணை பற்றின ரணமான ஒரு பிரதிபிம்பம் தான் இருக்கும். அது வந்து இட் இஸ் ஹிஸ் ஃபெமினைன் சைட் ட்ராமா. அதே மாதிரி ஆண் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவன் அப்படியே சப்ரஸ் பண்ணி அவனோட ஆசைகளே வாழ விடாமல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல அவனுக்கும் இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா இருக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால அழுகு கூட உரிமை இல்லாமல் செஞ்ச இந்த சமூகம் அவனுக்கு அதுலேயும் இன்னர் சைல்ட் ட்ராமாவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் மென் அண்ட் உமன் ஆர். ஸோ இப்படிப்பட்ட 2 ஆண் பெண் தான் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ திருமணம் செய்யும் போது இந்த பெண்ணுக்கு அவ எதிர்பார்த்த எந்த விஷயமும் கிடைக்கல. அது அத்தனையும் ஒரே ஆண்கிட்ட இருந்து வேணும். இந்த ஆணுக்கு அவன் எதிர்பார்த்த எதுவுமே அவங்க ஃபேமிலியில் கிடைக்கல. ஸோ இந்த பெண்ணாவது எனக்கு ஆதரவாக இருக்கணும், எனக்காகனு வாழணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் ஹேப்பனிங். ஸோ ஆணினுடைய சைக்காலஜி எப்படின்னா, அதாவது பெண்ணினுடைய சைக்காலஜி எப்படின்னா, அந்த ஆண் வந்து இந்த பெண்ணினுடைய ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணினா மட்டும்தான் இந்த பெண் அவளை முழுசாக சரண்டர் பண்ணி இந்த ஆண் கிட்ட 100% ஒப்படைப்பான். இல்லைனா ஒப்படைக்கவே மாட்டான். இந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு ஃபேக்டர் 100% ஒப்படைச்சாதான் இவன் வந்து இவனுக்கு இணக்கமாக இருப்பா. இவனை வந்து என்ன சொல்கிறது, புரிஞ்சுட்டு அன்பா அந்த ஃபேமிலி ரன் ஆகும். இல்லைன்னா நிறைய சண்டைகள் வந்து விரிசல்களும் உராய்வுகளும் தான் ஜாஸ்தியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆணும் வந்து எப்போ ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண முடியும், இந்த பெண்ணினுடைய ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண முடியும்னா, அந்த ஆண் வந்து ஹி ஷுட் பி வெரி வெரி இமோஷனலி மெச்சூர்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சனாக இருக்கணும். ஓகே, அதாவது ஸ்பிரிச்சுவல்ங்கிற டேர்மை கூட விட்டுருங்க, சோல்ஃபுல்லி இவால்வ்டு பர்சனாக இருக்கணும். ஏன்னா அவனுக்கு அவனோட ஒர்க்கு, ஹோமு, மீ டைம், இது 3ஐயும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஆணாக இருக்கணும். இதை 3ஐயும் பேலன்ஸ் பண்ணினா மட்டும்தான் அவன் கூல், காம், கலெக்டட், ஆர்கனைஸ்டு பர்சனாலிட்டியாக இருப்பான். டென்ஷன் ஃப்ரீ, இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பான். அப்படியே அங்கே ஆஃபீஸில் ஒர்க் இருந்தாலும் அதை கொண்டு வந்து வீட்டில் திணிச்சு எரிச்சலாக காமிக்காத ஒரு ஆணாக இருப்பான். வீட்டுக்கு வந்தால் நம்ம கொண்டாடி ஏதோ ஒரு புலம்புறா, கத்துறா அப்படின்னா அவள் என்னமோ ஒன்று சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாள், எதையோ ஒன்று சொல்கிறா, சரி கோவமாக சொன்னாலும் பரவாயில்ல, அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குற மைண்ட் செட்டில் இருப்பான். இல்லைன்னா இவனும் எரிச்சு விழுந்துட்டு இருப்பான். இவளே அந்த எமோஷனல் அன்அவைலபிலிட்டி, எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத ஒரு நிலையில் எரிச்சலில் கத்திக்கிட்டே இருக்கா, தனக்கு பிடிச்சதை வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆணும் கத்திக்கிட்டே இருந்தானே எப்படி அந்த வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஆணுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க் பேலன்ஸ், ஹவுஸ் பேலன்ஸ்,
மீ டைம், இது மூணையும் பேலன்ஸ் பண்ண கண்டிப்பான முறையில் கற்றுக் கொடுக்கணும். அது எப்போ கற்றுக்க முடியும் அவங்களாலன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆழமான ரணங்கள், அந்த ரணங்கள் எல்லாம் ஹீல் ஆனால் தான் அவங்க இதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும், கற்றுக்க முடியும். பெண்ணுக்கும் என்னென்னா அவளுக்குள்ளே இருக்கிற இந்த எமோஷனல் ட்ராமா ஃபுல்லாக ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி அவங்க கூட அவங்களுக்கே முதல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும். ஆணுக்கு நான் கூடயே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும், இந்த பெண்ணுக்கு இந்த பெண் கூடயே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும். ரெண்டு பேருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங் ஜேர்னி எல்லாம் அண்டர்கோ பண்ணினாங்கன்னா மட்டும்தான். ஸோ இந்த செல்ஃப் கம்பேஷன்னா என்ன, நம்ம எவ்வளோ ரணம் அனுபவிச்சிருக்கோம், இப்படி தானே அவங்களும் ரணம் அனுபவிச்சிருப்பாங்கிற ஒரு புரிதல் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருமே அந்த ஒரு ஹீலிங் ஜேர்னிலேயே தே போத் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், தே வில் பிகம் ஸோ க்ளோஸ் அண்ட் இன்டிமேட் வித் ஈச் அதர். இது வந்து ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும், ஒரு நல்ல ஆரம்பமாகவும் இருக்கும். இந்த ஹீலிங் ஜேர்னி எமோஷனல் ட்ராமாஸ் பற்றி, எமோஷனல் ஹீலிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக என்ன இல்லாட்டி லங்காபூர் சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோலேயே இருக்குது.